Yeah, hi there. என் பேர் கேதிசன் சொல்கிறேன். சின்ன ஒரு குயிக் மெசேஜ். நான் மீடியாவுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அதை மாவீர தினத்துக்கு பிறகு விடுற மாதிரி தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நான் இப்போ கதைக்க போகிற சப்ஜெக்ட் வந்து வரலாற்று மையம் வந்து சொல்கிறது வேர்ல்ட் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி இன் டேர்ம்ஸ். அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு மேல் நெல்லி 10 வருஷமும் 3 மாதமாக அதை வாங்கி அது இந்த அது மெயின் நோக்கம் வந்து மாவீர தினம் அந்த மக்களுக்கும் வந்த மக்களுக்கும் மாவீரருக்கும் உரிய கண்ட்ரிபியூஷனுக்காக தான் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணது. ப்ளஸ் அதை கமிட்டி நீட்ஸ் லைக் லைப்ரரிஸ் அண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் சச் ஸோ அண்ட் ஸோ. இதில் நான் குறிப்பாக இதில் கதைக்க வந்த விஷயம் வந்து இந்த இந்த இதே அது இந்த இனிஷியல் ஃபவுண்டர் நான் தான் ஃபவுண்டர், நம்பர் 1 ஃபவுண்டர், மெயின் ஃபவுண்டர். என் பர்சனல் டீட்டெயிலில் கொடுத்து தான் துவங்கினது. அது பிறகு தான் பேங்க் அக்கௌண்ட்டே நான் ப்ராஃபிட்டபுளாக ஃபோன் பண்ணி அதுக்கு மோர் டைரக்டர் ஆட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ சேரிட்டபிள் ஸ்டேட்டில் வந்து நிற்குது. அது ப்ரோசஸ் பண்ணி பேப்பர் ஒர்க்கின் படி. நான் இப்போ மெயினாக இதில் கதைக்க வந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், மாவீரர்களுக்காக மக்களுக்கு வந்த மக்களுக்காகவும் மாவீரர்களுக்காகவும் அதை கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளேஸ் எடுத்தது. அதோட கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்டேபிள் பிளேஸ், ஒரு 108 acres, நைஸ் பிளேஸ், நைஸ் பிளேஸ். அதில் எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்காக தான் எடுத்த வழியும் மெட்டாக்கள் இந்த பேரை போடுறதுக்கும் டைட்டிலுக்குமாக இந்த இடம் எடுக்கல. அப்போ அதில் இப்போ ஒரு சில கொமர்ஷியலாக குறிப்பாக நான் அந்த மீடியாவில் கொடுக்க இல்லை பேரில் கொடுப்பேன் டீட்டெயிலாக ஃபியூச்சரில். இப்போ இது அவசரமாக வர்ற மெசேஜ். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க ஃபேமிலி பேரில், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு வச்சு 2 பேரும், இன்னொருத்தர் தன் பேரில் இருந்து தன் பேரை போடாமல் தன் ஒய்ஃபுடைய பேரும் ஒய்ஃபுடைய மச்சான அதாவது பிரதரையும் போட்டு வச்சிருக்கேன். அப்படி பேராக போட்டு தங்களோட நம்பர்ஸை வச்சுக்கணும். இதுக்குள்ள அவுட் சைட் பாடியிலேருந்து நான் டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஆக்ட் பண்ணி கொண்டு ஒர்க் பண்ணுற கொஞ்சம் பேர் இந்த வல்லுவர்ஸில் வைக்கலான்ற பேரில் கொண்டாந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுடைய பேரை போட்டு ஒரு அவருக்கோ பேக்ரவுண்டில் வந்து சரியான ஒஃபென்ஸும் பெரிய இஷ்யூஸும் இருக்குது. அதாவது இட்ஸ் நாட் கிளியர், அவர்கிட்ட நேம் வந்து கிளியர் இல்லை. சாரி, ஜஸ்ட் மிட்ல சம்திங். அவர்கிட்ட நேம் வந்து கிளியர் இல்லை பேக்ரவுண்டில். அது நாங்கள் மீடியாவில் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அவர் வந்து அவர்கிட்ட பேரை போட்டு அதோட இந்தியா தமிழ் சங்கம் இந்தியான்னு சொல்லி போட்டு பெரிய கொட்டை எழுத்துல வள்ளுவர் சிலைக்கு கீழே டைட்டில் பண்ணி போட்டு மாவீரர் தினம் நாங்கள் மாவீரர் இறந்த மக்களுக்கும் மாவீரருக்குமான ஒரு கண்ட்ரிபியூஷனுக்காக எங்களோட கம்யூனிட்டிக்காக எடுத்த இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ்ல கேட்டில் ஒரு வல்லுவர்ஸ்ல வைக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வரலாற்று மையம் அதை இனிஷியேட் பண்ணிக்க அதில் இருந்த லோகோ சிம்போலிக்காவே வள்ளுவரை தான் வச்சுனாங்க. மையமாக வள்ளுவரை தான் வச்சு அதை இனிஷியேட் பண்ணாங்க. அதுலேருந்து ஒரு பிளேட் நீங்கள் வரலாற்று மையம் என்று வச்சுட்டு வள்ளுவர் சிலையை வச்சுட்டு வாசல் இந்தியா ஆண்டு போட்டு தனிப்பட்டவர்களோட பேர் போடுறது வந்து மகா தப்பு, மகாப்பில். அப்போ நான் இந்த 2 இயர்ஸ்க்கு முதல்ல இந்த ப்ரொபோசலை கொண்டு வைக்க ஒப்ஜெக்ஷன் கொடுத்தேன். ஒப்ஜெக்ஷன் கொடுக்க அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்றுமே இல்லை. அது ஒரு ரிப்ளையும் இல்லை. ஆஸ் அ ஃபவுண்டர், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர், நான் உங்களுக்கு பேர் எல்லா இன்டர்நெட் பேர்லாம் இருந்தது. நான் தான் எடுத்துக்கு எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணினேன். ஓகே, ஸோ ஃபவுண்டர் அண்ட் லைஃப் டைம் ஃபவுண்டர், டைரக்டர், செக்ரட்டரி எல்லாமே நான் தான். பிகினிங்ல பேங்க்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீஷன் முழுக்க நான் தான் பர்சனலாக கையெழுத்து போட்டு கொடுத்தது ட்ரான்ஸ்ஃபர். சரியா, இதுக்குள்ள கொண்டு வச்சு அதாவது ஒப்ஜெக்ஷன் போட்டு அப்போ நான் இல்லை திருப்பி சொல்லி கேட்க இல்லை. அப்போ 3 மாசத்துக்கு மேலே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நான் ரிமூவ் பண்ணுங்க, பேரை ரிமூவ் பண்ணுங்க, நவம்பர் 1ஆம் தேதி கிடையில நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணாட்டி நான் ரிமூவ் பண்ணுவேன், அதை பேரை உடைப்பேன் சொன்னபடி அவங்க ஒரு ஆக்ஷனும் எடுக்க இல்லை. நான் இமீடியட்டா 31st of October ஃப்ரைடே ஐ திங்க் நான் போய் அந்த போட்ட பேரை PGP நான்சென்ஸ் அந்த பேரை ரிமூவ் பண்ணிவிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி டைம் ஸ்கேல் கொடுத்தனா இது தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வரலாற்று மையம் எழுதுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அல்லாட்டி மாவீரர் சம்பந்தமா எதாவது எழுதுங்க, இல்லை பிளாங்கா விடுங்க. கேட் வாசல்ல வச்சு இந்தியா ஆண்டு போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீ மாவீர தினம் கொண்டாடுறோம், அதுக்குள்ள மாவீரர்களுக்கு அப்ப IPK ஃபண்ட் ஒரு வந்து கொள்ள இல்லை அவங்கள. IPK ஃபண்ட் சொல்லி உங்களுக்கு வந்து இத்தனை மாவீரர் செத்தது, இத்தனை குடும்பங்கள், இத்தனை குழந்தை புள்ளிகள், இத்தனை பேர் ரேப் பண்ணினாங்க, மர்டர் பண்ணினாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணப்படையில. இப்போ இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்து நீங்க மாவீரர் தினம் கொண்டாடுமா? இன்னும் எனக்கு லாஜிக் பிள்ளாங்க.
இந்த திலீபன் உண்ணாவிரதம் என்ன ரீசன், என்னத்துக்காக இருந்த, என்ன இலங்கை ஆர்மியுடைய சண்டை வெடிச்சு கொண்ட உண்ணாவிரதம் இருந்தது? நீங்க இந்தியா ஆண்டு போட்டு அதுக்கு இதுக்குள்ள குறிப்பா நம்பர் ஆஃப் பீப்புள் அதெல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட நான் மீடியாவில் கொடுத்து ஆல்ரெடி ஒர்க் நடந்துட்டு இருக்குது. நான் இமீடியட்டா கொடுப்பேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா இதில் ஷார்ட் அண்ட் ஃபார்மா, இந்த இதை தயவு செஞ்சு இது பப்ளிக்கு ஆக வேண்டிய இடம். உங்களோட ஒப்ஜெக்ஷனை கொடுங்க. போனா சப்போஸ் இதுல போனா ஒப்ஜெக்ஷனை கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது, தயவு செஞ்சு நீங்கள் வேற எங்க என்வரன்மெண்டா போங்க. ஏன்னா இந்திய ஆண்டு வாசல் குறிப்பா அந்த 1987-86 பீரியட்ல இந்தியன் ஆர்மியின் பிரச்சனைகளை பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கு. சரி, அதுல போராளிகள் எத்தனையோ பேர் இருக்கு, இன்க்ளூடிங் திலீபன். இது வரைக்கும் இந்தியன் ஆர்மியின் பீரியட்டுக்குள்ள நடந்தது. நீங்க வாசல்ல இந்தியா கான்ட்ரிபியூஷன் பேரையும் போட்டு அதுக்குள்ள இந்தியா ஆண்டும் போட்டுட்டு அதுக்குள்ள கொண்டு மாவீரத்தினம் செய்யறோம்னு சொன்னா இது என்ன நியாயம்? என்ன எனக்கு விளங்கல. இது என்ன இந்தியாவில இந்த கொண்டு காசு தான் உங்களுக்கு இங்க காணி பண்றதுக்கும் பிளான் பண்றது. இங்க உள்ள மக்கள் எங்கட மக்கள்கிட்ட கையை நீட்டி காசு வேண்டி பப்ளிக்காக செய்த விஷயம். இன்றைக்கு நீங்க யாரோ ஒருத்தன் சிலையை அதுக்குள்ள ஃபனி என்னன்னு சொன்னால், ஃபனி திங்ஸ் என்னன்னு சொன்னால், இவர் சிலை தான் டொனேட் பண்றாரு. சிலையை வைக்கிறதுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டோரேஜ் அதற்கான சொல்லி எங்கட சிறந்தாங்க காசு கொடுத்தாங்க. இங்க அதுக்கு ஒரு 20,000 pound ஃபண்ட் ரைஸ். இப்ப அது டெட் ரிசர்வ் வச்சிருக்கணும் கொண்டு வச்சு. அப்ப இதுல யாரும் ஸ்பான்சர்ஷிப்ல வேற இதுல அப்ப நீங்க அப்ப காசு கொடுத்து அவ்வளவு பேரே லிஸ்ட்ல போட்டீங்களா? சப்போஸ் அப்படி போட்டிருந்தாலும் சந்தோஷம். நீங்கள் அவன் தனிப்பட்ட ஒரு சிலையை ஒரு 2 லட்சம் ரூபாய் சிலையை கொடுத்துட்டு அவன் தண்டை பேரையும் போட்டு கீழே தமிழ்ச்சங்கம் இந்தியா பெரிய கொட்டையிலத்திலையும் போட்டுட்டு நீங்க உள்ளுக்கு மாவீரதுனா அது வாசல் மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆக்களுக்கு தெரியும், பார்ப்பீங்க, வீடியோல பார்ப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இதை பாய்க் அவுட் பண்றேன்னு சொல்லி நீங்க தயவு செஞ்சு இந்த இந்தியன் ஆர்மி பிரச்சனைக்குள்ள இதுக்குள்ள அந்த ஃப்ரேமுக்குள்ள வந்த ஆக்கள் தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணி இதுக்கு உங்களோட ஒப்ஜெக்ஷனை காட்டுங்க. அதோட எல்லாரையும் தான் கேட்கிறேன். மெயினா இந்த இந்தியன் ஆர்மியின் பிரச்சனைக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்கள், இத்தனையோ குழந்தைகள் நசுக்கப்பட்டு சேர்த்ததுகள், இத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதுகள், எத்தனையோ போராளிகள் சேர்த்தவர், இந்த திலீபன். அப்ப இது என்ன இந்த பார்வையில நான் என்ன பார்க்கறேன்னு சொன்னா, இந்தியான்னு சொன்னது அதுக்கு வச்சு கடைசியா இப்ப அஹிம்சை வழி திலீபன் இதெல்லாம் டிசால்வ் பண்ண போறாங்க. இது இவங்களும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி செய்யறாங்களா அல்லது மூணு இல்லாம செய்யறாங்களான்ற எனக்கு விளங்கல. இத்தனையோ ஒப்ஜெக்ஷன் நான் மட்டும் இல்ல, கனவேர் போட்டுட்டு எனக்கு அடிச்சு ஒரே அறியண்டமா கிடக்கு. அதனாலதான் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வந்தது. ஆஸ் எ ஃபவுண்டர், ஆஸ் எ டைரக்டர் எனக்கு தான் பிரச்சனை இருந்தது. இவங்கள செய்யற கூத்து முழுக்க என்னல வந்து நிக்குது. இது என்ன இப்படி இதுன்றது ஒன்றும் கதைக்கிறல செய்யறல இருக்காங்க. இன்னைக்கு 10 வருஷமா ஆச்சு இவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி. 10 வருஷத்துக்கிட்ட நான் செய்வாங்க. 2 வரைக்கும் ஒரு வேலையும் செய்யல. அதுல இப்ப ஒரு 1 இயருக்கு முதல் அத்திவாரத்தை போட்டு வச்சுட்டு நிக்கிறாங்களா? பிளானிங் எக்ஸ்பயர்டா போயிட்டு கேட்கவே சிரிப்பாங்க. பிளானிங் பெர்மிஷன் எக்ஸ்பயரா போயிட்டு அதால தான் அதை கண்டினியூ பண்ண ஃபவுண்டேஷனை போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. 10 வருஷம் 3 மாசம் பண்ணி யாரும் கேட்டா சிரிக்க போறாங்க. ஆனா சேரிட்டி கமிஷன் அக்கௌண்ட்ஸ்ல காட்டுறான் 96,000 pound கேஷ்ல காட்டுறாங்க ஒவ்வொரு வருஷம். 96,000 pounds பிளஸ் நீங்கள் வேற போய் பாத்தீங்கன்னா தெரியும். சேரிட்டி கமிஷன் இதுக்குள்ள போனீங்களா, அக்கௌண்ட்ஸ்க்குள்ள போனீங்கன்னா தெரியும். இதோட ஆஃப் த புக் அக்கௌண்ட்ஸ் போனாலும் தெரியும். 96,000 pounds இன்கம் காட்டுறாங்க. எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்து ஒரு 1,000 விட்டுட்டு என்ன கிரெடிட்ல விட்டுட்டு. ஆனால் 10 வருஷம் கணக்கு பாருங்க எவ்வளவு ஆசை. 1.5 million பிளஸ்க்கு தான் இந்த லேண்ட் வேண்டினாங்க. இன்றைக்கு அதன் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா இவங்களால ஒரு எக்ஸ் பாண்ட் பிளேஸை கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு 3,000 people அக்காமடேட் பண்ண இல்லாம ஃபெசிலிட்டி பண்ணலாம். மாக்கில போட்ட சின்ன படுத்து இந்த வரைக்கும் ஒரு கல் ஒரு டீசெண்டா வைக்கல. ஒரு கல்ல மாவீரருக்கு அடையாளமா ஒரு கல்லு கூட இல்லை கருங்கல். ஆனா வள்ளுவர் சிலைன்றதை கொண்டு வந்து ஒருதான் ஃப்ரீயா கொடுக்கறானாம். அதுக்கு அவன் தண்டை வேற போட்டு கொடுப்பானாம். இந்தியாண்ட போடுவானாம். அதை கொண்டு வந்து வாசல் வைப்பாங்களாம்டா. எப்படி ஒரு அடி முட்டாளன்னு பாருங்க. அல்லது இவங்க வேணுமென்று தான் செய்யறாங்களா இல்ல வேற இன்ஃபுளுன்ஸ்ல தான் இதை செய்யறாங்களான்றது எனக்கு விளங்கு. நான் உங்களோட கையிலே விட்டுறேன். மக்கள் நீங்க எங்களோட தமிழ் சேனல் உங்களோட மக்கள்கிட்டே விட்டுருவேன். நீங்களே முடிவெடுங்க என்ன செய்யறான்னு சொல்லி. போறதா விடுறதா இவங்களுக்கு என்ன கண்ட்ரிபியூட் பண்றதா நீங்களே டிசைட் பண்ணுங்க. சப்போஸ் யாரும் போனீங்கண்டா வாசல்ல பண்ணி பார்த்துட்டு போங்க. நான் அந்த உடைச்ச 3 letters உடைச்சு விட்டுறேன் வார்னிங் கொடுத்து. மிச்சம் 10 ஃபுல்லா ரிமூவ் பண்ண சொல்லி டைம் ஸ்கேல் கொடுத்துட்டு தான் நான் இப்ப உங்களுக்கு பப்ளிக்ல விடுறேன். இதை விட மாவீர தினம் நாளே முடிஞ்ச அப்புறம் இது ஒரு பெரிய டாபிக்கா எடுத்து நான் எல்லா மீடியாவோடையும் எல்லாத்தோடையும் அக்செப்ட் பண்ணிருக்கேன். இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி சொல்லி கொண்டு போறேன். ஆனா அட் திஸ் மோமெண்ட் நான் உங்கள்கிட்டே விட்டுருவேன். நீங்க முடிவெடுத்து என்ன செய்யறான்னு சொல்லி சொல்லுங்க. என்ன செய்யறதுன்றதை நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளும். நான் இப்ப ஏர்ஜென்டா விடுறதுக்கு காரணம் சப்போஸ் யாராவது நீங்கள் போவீங்களா அந்த இவெண்ட் இப்ப ஆக்ஸ்போர்ட்ல வேண்ட காணி மாவீர தினத்துக்கும் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி வயசானவர்கள் குழந்தை பிள்ளைகள் வர்றதுக்கு ஃபெசிலிட்டிஸை செய்து டாய்லெட்ல இருந்து மற்றது ஃபுட்
இந்த டே ஒன்னே இனிஷியேட் பண்ணினா காசு வேண்டாதீங்க, கொத்துரொட்டி போடாதீங்க, சாவடிக்காதீங்க, மாற்றுச்சியை விட்டாதீங்க, ஆற்றுச்சியை விட்டாதீங்க, மாற்றுச்சியை வெட்டி ஆடை வெட்டி கொண்டே கோயிலுக்குள்ள போட்டாங்க, பிள்ளையா கோயிலுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு தேர்ட் கிரேட் பீப்புள். திருப்பி கத்தி சொல்றேன். பேருந்து பார்த்தா மாடு அடிக்கிறான். மாடு செத்த மாடு இறைச்சி அடிக்கிறத மீன் வேற. நீங்க ஒரு மாடு டிசேபிளா காயப்பட்டுட்டா அந்த மாடை இறைச்சி அடிக்கிறதா? இது என்ன மனுஷத்தன்மையாது? அது ஒரு மாவீர துயிலமில்லத்துக்குள்ள. நீங்க செத்த உறந்து போயிட்டாங்க, எங்களோட ரெவல்யூஷனுக்காக ஃபைட் பண்றோம். நாங்க எங்களுக்கு நீதி கோரி நிக்கிற இடத்துல ஒரு மிருகம், காயப்பட்ட மிருகத்தை நீங்க அடிச்சு சாப்பிடுவீங்களா? அது வந்த இடத்துக்கு எவ்வளவு ஒரு தேர்ட் கிரேட். சரி, கோயில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. கோயில் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு அதுக்கொண்ட ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதுக்குள்ள கொண்டே ஆட்டை விட்டு சாவடிப்பீங்களா? இப்போ என்கிட்ட போட்டோகிராஃப்ஸ் எவிடன்ஸ் இருக்கு. எத்தனை தடவை கத்தி கழிச்சு போயிட்டேன். ஓகே, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நான் ஃபர்கிவ் பண்ணி மூவ் பண்ணினாலும் எனக்கு இந்த வள்ளுவர் சிலைக்கு கீழே இந்தியா அந்த பேரை போட்டுட்டு ஐபி கேஃப்னால நடந்த கொடூரம், ஐ திங்க் ஸ்ரீலங்கன் ஆர்மியை விட இந்த ஐபி கேஃப் செய்த அநியாயம் தான் அவங்களுக்குரிய கைட்லைன். ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு கொடுத்த கைட்லைன் ஐபி கேஃப்ல இனிஷியேட் இப்படி எல்லாம் செய்ததான் த்ரெட்டன் பண்ணலாம். அதாவது சைக்காலஜியா இப்படி கொண்டு போகலாம், ஒரு கம்யூனிட்டியை அப்படி கொண்டு போய் ஒழிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் ஐபிகேஎஃப் தான் இனிஷியேட் பண்ணுவது. இந்திய ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு வடிவான பேக்வர்ட் பண்ணி பின்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பிறகுதான் இவங்க அதை ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். அதுக்கு முதல் இந்தியன் ஆர்மி தான் அது. மற்றது முள்ளி வாய்க்கால உங்களுக்கு எல்லாரும் கிளியர் கட்டா தெரியும் என்ன நடந்தான்னு சொல்லி. என்ன தனியா ஸ்ரீலங்கன் ஆர்மி மட்டும் அதுக்குள்ள நிக்கல. ஸ்பை பண்றதுல இருந்து, கேமரால இருந்து, வீடியோல இருந்து முழுக்க யார் செஞ்சாலும் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கே நீங்கள் இந்தியாவில் ஒரு கொட்டை எழுத்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை போடுறதுக்கு நீங்கள் என்னென்ன முடிவு எடுக்கலாம்? இது பொதுமக்களுக்காக பப்ளிக்காக செய்த விஷயம். என்ன நான் எடுத்து கீழே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கையில கொடுத்துட்டு எனக்கு நின்றால கூத்தாட தெரியாது. நான் மோடையில வரை கூத்தா 2 வரைக்கும் நீங்கள் என்ன பாத்துறீங்களா? அது சம்பந்தம் மோடையில இருக்கிற பாத்துறீங்க. ஒரு இடத்துல நான் போறதும் இல்லை, ஏறுறதும் இல்லை மீடியாவுக்கு. ஆனா எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணி விட்டுறேன், செய்யட்டும் சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஓகே, நீங்கள் திஸ் வாட் யூ வாண்ட் டு இட், நோ ப்ராப்ளம். எவ்ரி இயர் ஒவ்வொரு தடவை அடிச்சு ப்ரெஷர் பண்ணா ஒரு தரம் ஒரு மூவ் எடுக்கையில பார்த்தா கொத்துரொட்டி போடுறதும், கேண்டீன் போடுறதும், தேத்தனி விற்கிறதும், பூ விற்கிறது. அடுத்தது இந்த நான்சென்ஸ் என்னடா இத்தனை நேரம் சனம் இருக்குது, எவ்வளவு டெடிக்கேட்டா அந்த குளிருக்குள்ள இதுக்குள்ள போத்து கட்டிக்கொண்டு வராங்க. ஒரு சும்மா ஒரு பொட்டை வச்சுட்டு விருப்பம் வந்து எடுத்துட்டு போ, தேத்தண்ணியை குடிச்சிட்டு போ, சாப்பாடை குடிச்சிட்டு போ, விருப்பம் வேண்டா போடு, விருப்பம் வேண்டாடி போ. ஆஃப்டர் ஆல் ஒரு பூவிலே நீங்க வித்துனீங்க, ப்ராஃபிட் எடுத்து அதுக்கு பில்டிங் கட்ட போங்க. சரி, எடுத்த பூவில் கட்டினீங்களா? ப்ராஃபிட் பில்டிங்க கட்டினீங்களா? ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவா செய்வீங்களா? வள்ளுவர் சிலையை வைக்கிறதுக்கு அவன் ஸ்பான்சர் கட்டு போட்டு அதை வைக்கிறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் இங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஒரு இஷ்யூ ஒன்று வருது இல்லை? என்னதுக்கு நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க? அடுத்த ஃபண்ட் ரைஸ்லாம் இதுல போட்டீங்களா உண்டு? இப்ப நான் இப்பெல்லாம் சொல்றது உங்களுக்கு ஃபேக் ஆயிருந்தா நீங்கள் சிம்பிளா போயிட்டு சேரிட்டியில போயிட்டு பாருங்க, அக்கௌண்ட்ஸ்ல சப்மிட் பண்ண சேரிட்டி, டோன்ட் ஃபர்கெட் தி அதர் திங்ஸ். சப்மிட் பண்ண சேரிட்டியில போய் பாருங்க என்ன அமௌண்ட் இவன் சப்மிட் பண்ணி இருக்கணும். ஆனுவல் ரிப்போர்ட், ஆனுவல் அக்கௌண்ட்ஸ். சரியா? பேஸ்ட் ஆன் அந்த ஆனுவல் அக்கௌண்ட்ல 10 இயர்ஸ் இல்ல ஸ்விம் பண்ணுங்க, 3 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 1 2 3 இயர்ஸ் ஸ்விம் பண்ணுங்க. நான் என்ஜிஓ இருந்து இந்த சேரிட்டிக்கு மாறினது பிரிட்ஜிங் லோன் போன்றாங்க, அதுல 2 அக்கௌண்ட்ஸை கட் பண்ணுங்க. ஒரு 3 இயர்ஸ் 7 இயர்ஸ். இந்த 7 இயர்ஸ்ல இந்த அமௌண்ட் ஆட் பண்ணி பாருங்க எவ்வளவு காசு வருது. அப்ப இந்த ஃபண்ட் எங்க போனது? என்ன மாக்கி போடுறது இவ்வளவு காசு சிலவே. இதுக்குள்ள நீங்கள் கொத்துரொட்டியை வித்து அதுக்குள்ள ஒரு ஃபண்ட் ரைஸ், அந்த மெட்டீரியல் வித்து எல்லாத்துக்கும் காசு. அப்போ அவனோ வாரவனோ ஒரு விளக்க கொளுத்தி போட்டு தண்டை மெனக்காலே அதுல கொட்டிட்டு போறதுக்கு வாரான். வருஷத்துக்கு அந்த குளிர் காலத்துல இருந்து 50 மைல் 30 மைல் சேத்துக்குள்ள சகதிக்குள்ள உலக்கப்பட்டு கொண்டு குழந்தை பிள்ளைகளும் தலைமையிலும் மனசு மேலும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நேரம் ஒரு 1 hour 2 hours தான் வந்துட்டு போயிடும். ஒரு மேக்சிமம் 3 hours இல்ல வந்து ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் அவங்களுக்கு அந்த விழா கொடுத்த நேரத்தில் அது நிக்கணும், பார்க்கணும். They leave. Most of the people leave and say hello to people and they leave. இந்த 1 hour உங்களுக்கு கொத்துராட்டி வித்து அதுக்குள்ள ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றான்னு சொல்லி கொண்டு பண்ற ஃபண்ட் ரைஸ். சரி, அதுக்காக என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணி விட்டுருக்கீங்களா? இன்று வரைக்கும் அந்த காப்பாக்கையாவது ஒழுங்கா செய்து விட்டுருக்கீங்களா? எத்தனை தரம் அந்த ரிப்பீட்லயா சொன்னேன். இந்த மற்ற ஒரு விஷயம் வள்ளுவர்ஸ்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் தான் பிரச்சனைன்றா நான் சொன்னா ஃபண்ட் தவறு, நான் தான் பர்சனலா. சரி, ஃபண்டை விடுங்க, அதை விட கூட எக்ஸஸ் ஆகணும்னு சொன்னா I'll take responsible. ஓகே, ஒரு 1 year 2 years தாங்க, எனக்கு பர்சனல் மேட்டர் இதுகள் இருக்குது, வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாது. I'll do it properly. இந்த பேர் ஒன்று போட வேண்டாம், நானே எடுத்து செய்து பிளேஸ் பண்ணி விடணும் உங்களுக்கு.
வேர்ல்ட் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டின்னு சொல்லி கிளியர் கட்டா போட்டு இன் பிரிட்டன் சொல்லி கிளியரா செய்து ஆஃபர். அது ரெண்டு ஆஃபர். ஒன்று இதுக்குரிய காசு தாரேன் நான் உங்களுக்கு டொனேஷன் பேரை போடாம விடுங்க சரியா. ரெண்டாவது சொன்னான் அப்படியே அதுவும் ப்ராப்ளம்னு சொன்னா ஜஸ்ட் பிளாங்க் ஆகும். நானே உங்களுக்கு என்ன ஹைட்டு சொல்லுங்க அதுக்குரியதை நான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன். காசுக்கு சொல்ல மாட்டேன், நானே செஞ்சு விடுறேன் எல்லாத்துக்கும். அந்த ஆஃபரையும் கொடுத்துறான். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க கொண்டு ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்குள்ள கொண்டு இதை கொண்டு பூக்குறாங்கன்னு சொன்னா இதுக்கு பின்னுக்கு என்ன 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 ஸ்ட்ரக்சரல் பிளான் என்ன மைண்ட் செட்ல செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. அது உங்களோட கையிலே விடுறேன். போராக்கள் போங்கோ, இதை பாருங்கோ, கேள்விய கேளுங்கோ, நீங்களும் இதை கமெண்ட் சொல்லுங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு போகாதாக்கள் இப்ப வேற 2-3 இடங்கள்ல மாறி செய்யறாங்க. எக்ஸல்ல செய்யறாங்க. இப்ப கெண்டிலையும் இந்த முறை செய்யறமாக்கும். நாங்கள் இந்த முருவாசன் திடர்ல அவனுக்கு ஒரு கல் வச்சிருக்கோம். 10 வருஷமா அதையும் சீரழிச்சு போட்டாங்க. இப்ப நான் சொந்த காசுல எந்த காசும் தேப்பன் சொந்த தேப்பன் பிள்ளையும் பாரி கொடுத்து பேக்கை கொண்டு வந்து நிக்கிற ஒரு நாள் தம்பி இதை நான் காசு ஆறேன் என்ன அந்த மேன்சென்ட போய் நான் முழு காசையும் பண்றேன். தேப்பனும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரும் காசு எக்ஸ்ட்ரா தான் அந்த முருகாசனத்துல கல்ல வச்சணும். அதுக்கு கூட இவங்க பெரிய பிரகண்டம் எடுத்து இன்றைக்கு அது ஒரு டீசெண்டா ஒரு பேசாம போது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதுல போய் விளையா கொளுத்தி போட்டு அந்த டைம் விட்டுட்டு வர்றது. அது முடிச்சு போட்டு தான் என்னன்னு பார்க்க என்ன இந்த ஆக்ஸ்போர்ட் இதுல நான் உங்கள்கிட்ட விடுறேன். நான் அதுக்கு வேர்டிக்ட் ஃபைனல் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லல. நீங்கள் போய் பாருங்க என்ன நடக்குது. கேள்வியை கேளுங்க. என்ன உங்களுக்காக வேண்டது, சனத்துக்காக வேண்டது, எனக்காக வேண்டிய 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணான் இந்த ப்ராஜெக்டுக்காக. 2 வருஷம் இந்த கம்ப்ளீஷனுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணினான். ஃபண்ட் ரைஸ் பண்றது இதுல ஒரு கலெக்டிவா கொண்டு வந்து ஒரு லைனுக்குள்ள கொண்டு வந்து அந்த கீயை கையில் எடுக்கும் 2 years and I lost a lot. சரியா, வேலையெல்லாம் விட்டுட்டு தான் நின்று செய்யணும் ஃபுல் டைம். ஒரு தரம் செய்யல. not a single person வேலையை ஒன்றும் வந்து கேட்டதுக்கு கூட வந்து மண்டே மீட்டிங்க போடாம கலைப்பாங்க, டிசப்பியர். சரியா, கடைசி நேரம் 10,000 pound பெனால்டி கட்டினான். பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த கீயை கையில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா லேட்டா போயிட்டு அப்படி எடுத்த ஒரு லேண்ட் பப்ளிக் தமிழ் மக்கள் உங்களுக்காக எடுத்த லேண்ட், எனக்காக உங்களுக்காக எடுத்த லேண்ட். அந்த அடிப்படையில் தான் கீயை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணினான். அடுத்த டீம் அடுத்த டேக் ஓவர் பண்ணட்டும் சொல்லி போட்டு நான் ஆஸ் மெம்பரா போன்ற யதார்த்தமா தான் இருந்தான். சரி, இப்ப நீங்க அடுத்த வருஷம் கொண்டு போவோம் அப்படி கேட்டு சொல்லு, நான் செய்ய மிச்சத்தை போட்டு தான் பார்த்தோம். ஆனா இவங்க இதை வச்சு தங்களை பலப்படுத்தினதை தாண்டி வேற எதுவும் டைரக்ஷன்ல கொண்டு போய் கொண்டிருக்காங்க மட்டுமே எனக்கு நல்லா தெரியுது. போற போக்குல பிலீவ் இட் ஆர் நாட் ஸ்ரீவந்த கான்செப்டையே அவங்க உடைப்பாங்க. யாழ்ப்பாணம் இலங்கையில் நடக்கிற அந்த திலிவண்ட உண்ணாவிர மெமோரியல் அந்த நாளையே திலிவண்ட அந்த டேட்டையே இவங்க கம்ப்ளீட்டா உடைப்பாங்க as a fact. ஏன்டா இன்றைக்கு இந்தியா பேரை போட்டு கொண்டு வாசல்ல வைச்சாங்களோ அன்றைக்கு அதுக்கெல்லாம் கம்போஸ் பண்ணப்படுது. என்ன திலிவண்டா இறந்த மக்கள், இறந்த குழந்தைகள், பிள்ளைகள், ரேப் பண்ணப்பட்ட, மர்டர் பண்ணப்பட்ட பொம்பளை பிள்ளைகள், அங்கால போராளிகள் ஒன்று ஒரு பக்கம் எவ்வளவு தெளிச்சாங்க. அதை விட தாண்டி செலுத்தின சொத்துகள் உங்களுக்கு எவ்வளவு சொத்தா கொண்டு போய் சேர்த்தாங்க வந்தவன் இந்தியன் IPK பேர்ல வந்தவன். இவ்வளவுக்கு கம்ப்ரோஸ் பண்ணி கொண்டு வந்து இது இல்ல அழிக்க போறாங்களா? எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கா கிடக்கு. இந்த இப்ப இனிஷியேட் பண்ணி இந்த ஃபீட்பேக் யாராவது அகேன்ஸ்ட் பார்த்து மெதுவா நாளைக்கு ராஜபக்ச சிலையை கொண்டு வந்து வச்சாலும் பேட்பாங்களே. ஏன்னா மாசத்துல 15 தானே ஆல்ரெடி. இப்ப நாளைக்கோ இவரும் எங்கட அவங்க சொன்ன மாதிரி அவன் எங்கட தூதவன் சொன்ன மாதிரி இப்ப இவங்க கொண்டே சிலையை வச்சாலும் பேட்பான் சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. It will happen. The way they're doing it will happen for their own benefit. So உங்கள்கிட்ட ஒரு ரன் நீங்க என்ன முடிவெடுக்கிறது என்னன்னு நீங்களே பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ, நன்றி.